வெயிட் லாஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே சில ஃபுட் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதை அவங்க தெரியாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு 5 ஃபுட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து உங்களோட ஜாப் வந்து இழந்திருக்காங்க. ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி சைமல்டேனியஸாக இன்கம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சாப்பிட்டா தானே வெயிட் கெயின் ஆகுது. ஸோ சாப்பிடாம என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்லையோ இல்லைனா டின்னர்லையோ ஒயிட் பிரெட்டை வந்து சாண்ட்விச்சாவோ இல்லை பிரெட் ஆம்லெட்டாவோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்றது வந்து தப்பா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஒயிட் பிரெட் வந்து எதில் செய்வாங்க அப்படின்னா மைதாவில் வந்து செய்வாங்க. மைதாவோட நியூட்ரிஷன் வேல்யூ பார்த்தோன்னா ஒன்றுமே வந்து கிடையாது. அதே மாதிரி ஒயிட் பிரெட்டில் வந்து அதிகமான சுகர் வந்து, ஸோ சுகரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ உங்களோட வெயிட் லாஸ் வந்து சப்போர்ட்டே பண்ணாது. அதனால நீங்கள் வந்து சாண்ட்விச் இல்லைனா வந்து பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா ஹோல் கிரெயின் பிரெட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒயிட் பிரெட்டை விட கம்பேர் பண்ணும்போது அது ஹெல்த்தியும் அதே மாதிரி உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். செகண்ட், நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா ஃப்ரைட் ஃபுட்டை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷருக்கு வந்து ஒரு எனிமியாகவும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபுட் சாப்பிட்டீங்கனாலுமே சரி, ஃப்ரை பண்ணாமல் பாயில் பண்ணியோ இல்லை பேக் பண்ணியோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். தேர்டு, நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா பாப்கார்ன் வந்து சாப்பிட்டா நல்லது தானே, அது ஏன் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம். பாப்கார்ன் சாப்பிட்றது வந்து நல்லது தான், ஆனால் எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். பாப்கார்னை மோஸ்ட்லி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோ ஓவனில் வந்து ஒரு பேக்கில் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பேக்கில் வந்து அதிகமான கெமிக்கல் இருக்குது அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாப்கார்ன் வந்து சாப்பிடும்போது அதில் ஆட் பண்ணுற டாப்பிங்ஸ் வந்து அதில் கேலரிஸும் இன்க்ரீஸ் பண்ணுது, அதே மாதிரி ஃபேட் பர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் பாப்கார்ன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மைக்ரோ ஓவனில் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் எதுவுமே இல்லாமல் பிளெயின் பாப்கார்னாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஃபோர்த்து, நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா சேலட்ஸ் அப்படின்னும் போது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஹெல்த்தி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஹெல்த்தி தான். ஆனால் அதை நீங்கள் ஆட் பண்ணுற டாப்பிங்ஸ் வந்து அந்த சேலட்ஸோட கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் சுகரை வந்து அதிகமாக ஆட் பண்ணாலோ இல்லை சால்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணாலோ அந்த சேலட்ஸ்க்கு வந்து அதிகமான கேலரிஸ் வந்து கொடுக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சுகரையும் சால்ட்டையும் டாப்பிங் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் பேஸில் எதனா வந்து நீங்கள் டாப்பிங்காக ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சேலட்ஸும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபிஃப்த்து, நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா காஃபி அப்படின்னும் போது எல்லாருமே வந்து திங்க் பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் தானே பண்ணும், அது ஏன் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட. காஃபி உண்மையாகவே வந்து வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். காஃபி நீங்கள் எடுக்கும்போது மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும். ஆனால் அது எல்லாமே டெம்பரவரி தானே தவிர பர்மனெண்ட்டாக வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து காஃபி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டாக தாங்க நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகமான சுகர் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அதிகமான க்ரீம் வந்து அதில் ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது கேலரிஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி சுகர் கண்டென்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காஃபி எடுக்கிறீங்கன்னா சுகர்லாம் ஆட் பண்ணாமல், க்ரீம்ஸ்லாம் எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் நீங்கள் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் பர்சனலைஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். சில ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. Thanks for watching.